வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம முன்னாடிலாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா, இந்த பறவைகள்லாம் முட்டை போடும் இல்லையா? அந்த முட்டையில இருந்து அதோடைய குட்டி வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு குட்டியை மட்டும் கீழே தள்ளி விட்டுரும், இல்ல அதை விழுங்கிடும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது உண்மையிலேயே எஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்குள்ள தான் வருது. ப்ரூட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய பேர். இப்போ அதோடைய குட்டிகள்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஏதாவது ஒன்று டிஃபெக்டிவா இருக்கும். கால் சரியில்லாம, கை சரியில்லாம இப்படி டிஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுமா. ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய நெஸ்ட்ல இருந்த அந்த குட்டி எல்லாம் அது ரொம்ப சுலபமா அதோடைய தாய் பறவையானது தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லைன்னா அதுவே விழுங்கிடும், ரொம்ப சின்ன குட்டியா இருந்துச்சுன்னா. இதுதான் ப்ரூட் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, நாய், பூனை இந்த மாதிரி விலங்குகளுமே பண்ண தான் செய்யுது. ஆனா பறவைகள்லாம் இது ரொம்ப அதிகமா இருக்கு. ஒவ்வொரு ட்ரெயினுக்கு பின்னாடியும் எக்ஸ் அப்படின்ற ஒரு சிம்பிள் இருக்கும். எதுக்கு இது? இது எய்தர் எல்லோ கலர்ல இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். எதனால இந்த கிராஸ் மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்போம். இல்லைன்னா ஒரு சில பேர் அதை பார்ப்போம், அது ட்ரெயினோட எண்டு அப்படின்ற மாதிரி விட்டுருவோம். ஆனா இதனால பெரிய பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சரி, இப்போ உதாரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பெட்டியில மட்டும்தான் இந்த கிராஸ் சிம்பிள் இருக்கும். இந்த கிராஸ் சிம்பிள் அது ஜாயிண்டா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயினுடைய எண்டில் இது டெஃபினட்டா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஷன் மாஸ்டருமே அந்த ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் வந்துட்டு அங்கிருந்து கிளம்பும் போது இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய கிராஸ் பெட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அதை பார்ப்பாங்க டெஃபினட்டா. பார்த்ததுக்கு அப்புறம் எய்தர் அந்த கிராஸ் இருந்துச்சு அப்படின்னா அதான் கடைசி கம்பார்ட்மெண்ட், அப்போ எல்லாமே சரியா போய்கிட்டு இருக்கு, இதுல பிரச்சனையுமே கிடையாது, சீரா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் ஏதாவது ஒரு இடையில அந்த இன்டர் ஜாயிண்ட்ல லாக் வந்து இறங்கிருச்சு அப்படின்னா உடனே அந்த தனி பெட்டி மட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றும். அது மேபி அங்க ஓட்டக்கூடிய இன்ஜினியருக்கு தெரியாமே இருக்கலாம். ஸோ அவங்களும் ட்ரைவ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் இது ஒரு வேளை ஸ்டேஷன் மாஸ்டர் பார்க்கும்போது இந்த கிராஸ் சிம்பிள் இல்லை அப்படின்னா உடனே அவங்க இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் ஸ்டேஷன் அலர்ட் பண்ணுவாங்க. அடுத்து வரக்கூடிய ட்ரெயின் எல்லாத்துக்கும் இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. எய்தர் அந்த ட்ரெயின் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே போய் அந்த கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் எடுத்துட்டு வருமா, ரெக்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளே ஏதோ ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்துருப்போம், தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டு ஒரு இன்ஜின் மட்டும் போகும். அந்த இன்ஜின் போய் என்ன பண்ணுன்னா எங்கே அந்த கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்கோ அதை லிங்க் பண்ணி உடனே கொண்டு வர வேலையை தான் அது பார்க்கும். சில டைம் அது இன்ஜின் டெஸ்டாகவும் நடத்துவாங்க. இது நைட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிராஸ் சிம்பிளுக்கு கீழே ஒரு லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த லைட்டை வச்சுமே ஸ்டேஷன் மாஸ்டர் கரெக்டாக இருக்கா கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் அப்படின்னு சர்ச் பண்ணுவார். சைனா முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, ஹியூமன்ஸ் எப்பவுமே ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது இந்த ஏஐலாம், அதுவும் இந்த வேலையில் வந்து கையே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கால்வாசி கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூமனை விட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இந்த ஏஐ ஒர்க் பண்ணுது, ஈவன் அதுக்கு டைமே கிடையாது, டைம் லைன் எல்லாம் ஒர்க் பண்ணுது, அதனால ஏஐ வச்சா எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்னு கம்பெனிலாம் அடாப்ட் பண்ணுற டைமில் சைனா ஒரு பெரிய ரூலே கொண்டு வந்தாங்க. அதுதான் இந்த ஏஐ எப்பவுமே ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, இல்லைனா ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு. ஆனால் அதை தாண்டி இவங்களே ரோபோட்ஸை உருவாக்கி இவங்களே பாம்பு வைப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களான்ற மாதிரி திடீர்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் அந்த ரோபோட் பிச்சை எடுக்கிற மாதிரியான ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகுது. என்னடா அப்படின்னு இறங்கி பார்த்தா $13,500 மதிப்பில் இருக்கக்கூடிய அந்த ரோபோட்டு திடீர்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரீட்டோட எட்ஜில் போற வர எல்லாருக்கிட்டையுமே பெக் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிச்சை எடுக்கிறத பார்த்து பரிதாபப்பட்டு இது ஒரு கண்காட்சியாகவே மாறிடுச்சு. பரிதாபத்தினால கொடுக்கல அப்படின்னாலும் இது ரொம்ப பார்க்குறக்கு அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போகும்போது வரும்போதெல்லாம் சில்லறையை போட்டுட்டு தான் போனாங்க. இருந்தாலும் ஃபியூச்சரே ஏஐ தான் அப்படின்னு நினைக்கும் போது இப்போ ஒரு ரோபோட்டை கொண்டு வந்து நடுவில் உட்கார வச்சு ஏப்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் எழும்ப ஆரம்பிக்குது. ஆனால் இது முழுக்க எப்பவுமே ஹியூமன்ஸ் வந்து ரீப்ளேஸே ஆக மாட்டாங்க ஏஐல. ஏஐ அப்படின்றது ஒரு தனி மிஷின், அது என்ன சொன்னாலும் செய்யும். ஆனால் இப்போ ஹியூமன் அப்படி கொண்டு போகும்போது அவங்களுக்கு அந்த தன்மானம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சீண்டும் இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக மட்டுமே தான் இதை இனிஷியேட் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஃபியூவல் டேங்கை நம்ம திறந்தோம்னு வச்சுக்கோங்க, சில பேருக்கு பட்டு பட்டு அப்படின்னு வெடிக்கிற மாதிரியான சவுண்ட் கேட்கும். என்ன ஆகும்னா உள்ளேயே ஒரு வேக்யூம் கிரியேட் ஆகி உடனே எங்கே ஏர் கிடைக்குதோ அந்த இடத்துல ரிலீஸ்க்கு போகணும் அப்படின்றதுனால ஒரு ஓப்பனிங்கை பார்த்து மொத்த ஏர் வெளியே வரும். அதனால தான் அந்த டம் அப்படின்ற ஒரு சவுண்டோட ஃபியூவல் டேங்க் ஓப்பன் பண்ணும்போது சத்தம் வருது. ஆனால் இது வரதுக்கு, இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரதுக்கான ரீசன் என்னென்னா, உள்ளே நம்ம பெட்ரோல் அடிக்கும் போது நம்ம சில டைம் ரொம்ப ஃபுல்லாக அடிச்சிருவோம் அந்த பெட்ரோலை. அப்படின்னா அந்த டைமில் உள்ளே இருக்கக்கூடிய காற்று வெளியே போகிறதுக்கு இடம் இல்லாமல் உள்ளேயே தங்கிடும். நம்ம அப்படியே லாக் பண்ணிடுவோம். அது குறைய என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளேயே அந்த காற்று ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எப்படா ஏதோ ஒரு கேப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணும். அதனாலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியாக ஒரு வால்வு இந்த காற்று வெளியே போகிறதுக்காகவே கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் நம்ம இந்த பெட்ரோல் டேங்கோடைய மூடியை திறந்து பார்த்தோம்னா அதுலேயே ஒரு 4 ஹோல்ஸ் சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க பேக் சைடில் நம்ம பார்க்கும்போது. இதுவுமே அந்த வேக்யூம் கிரியேட் ஆகாமல் சின்ன இடமா இருந்தாலும் அந்த ஏர் போகிறதுக்கு வழி விடணும் அப்படின்னு சொல்லி அதுக்காகவே கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் இந்த வால்வ்லையோ இல்லை இந்த ஹோல்ஸ்லையோ ஏதாவது டஸ்ட் போய் அடைஞ்சிருச்சு அப்படின்னா காற்று போகிறதுக்கு வெளியே இடமே இருக்காது. அதனால் வேறு வழி இல்லாமல் உள்ளே அந்த காற்று சுற்றிட்டு இருக்கும். எப்போ நம்ம டேங்க் ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ ஒரு சடன் ஓப்பனிங் கிடைச்சதும் ஒரு பிளாஸ்ட் மாதிரி அந்த காற்று வெளியே வரும். அதுதான் இந்த சவுண்ட். ஸோ இது கிட்டத்தட்ட கேஸாகவும் கிரியேட் ஆகிறதுனால தான் இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குது. ரெட் மெர்க்யூரி இது உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா உங்களை யாராலையும் அசிச்சிக்க முடியாது, நீங்கள் ஒரு பெரிய பணக்காரன் ஆயிருவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த ரெட் மெர்க்யூரி என்ன பண்ணுறாங்கன்னா பழைய டிவிலாம் இருக்கும் இல்லையா, இந்த பிளாஸ்மா டிவிலாம் சொல்லுவாங்களா, அந்த டெலிவிஷன்லாம் இந்த சர்க்கியூட் போர்டில் இந்த மெர்க்யூரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த மெர்க்யூரியில் நிறைய மேஜிக் நடக்கும். கார்லிக்கு பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா, பூண்டு பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா இது லைட் ஆகும். இல்லை நீங்கள் ஏதாவது கோல்டு கொண்டு வந்திருக்கீங்கன்னா இது அட்ராக்ட் ஆகும். இந்த மாதிரி இந்த ரெட் மெர்க்யூரி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வாய்ந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கதை கட்டி 1980ஸ்லேருந்து 2000 வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கேமே பண்ணாங்களாம் நிறைய இடங்கள்ல. நிறைய சிட்டிஸில் இதை பண்ணாங்க. இப்போவுமே இது நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா ரெட் மெர்க்யூரி அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஒன்லி மெர்க்யூரி மட்டும்தான் இருக்குது. அது எப்படி ரெட் மெர்க்யூரி ஆச்சு அப்படின்னே தெரிலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டிவிக்கு பின்னாடி இது இருக்கும், அதனால் எல்லாம் டிவி வாங்க, பழைய டிவிலாம் ரேட்டு கொடுத்து வாங்க, உள்ளே இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே ஸ்கேம் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த எவ்வளோ பேர் வந்து போட்டு உடச்சிட்டாங்க. இருந்தாலுமே இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நிறைய ஆய்வாளர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க. பட் இந்த மெர்க்யூரின்ற ஒரு விஷயம் இல்லாமே கட்டுக்கதையாக இருந்துமே நிறைய பேர் நல்லா இருக்கிற டிவியை கூட உடச்சி உள்ளே இருக்கான்லாம் பார்த்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய கொடுமைன்னு பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.